நான் உங்கள் வேர்கில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்ளதான் நம்ம பயணத்தை தொடங்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா அடர்ந்த அமேசான் காடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். வாங்க உள்ள போயிடலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா நதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுக்குள்ள போகணும்னா இந்த நதியை கடந்துதான் நம்மளால போக முடியும். வாங்க நம்ம நதிக்குள்ள இறங்கிய பயணம் செய்வோம். நம்ம நதியை கடக்க போகும்போது உங்க காலில் பாத்தீங்கன்னா பல பிராணக்கள் மீன்கள் வந்து தென்படும். அது பாத்தீங்கன்னா நம்ம மனுஷன் உயிர்களுக்கே ரொம்ப ஆபத்து. அதெல்லாம் கடந்துதான் நம்ம அமேசான் காட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு தீவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். சுத்தி பாத்தீங்கன்னா தண்ணீர், நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஒண்ணு நெருங்காது. ஓரளவு பாத்தீங்கன்னா சிங்கம் சிறுத்தை புலி எதுவும் உள்ள வராது நெருங்கி. வாங்க உள்ள போ. கூரைக்காக இது நிறைய நம்ம சேகரித்து வச்சுக்கிடுவோம். நிறைய பாம்புகள் இருக்கும். கடல் பாம்புகளை நம்ம பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். வாங்க ஏதாட்டு பாம்பு ஏதாட்டு கிடைக்கான்னு பாத்துக்கிடுவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பாம்பு இருக்கு, அதுதான் நம்மள பிடிச்சுக்கிடுவோம். ராத்திரி சமையலுக்கு போதும். பாத்தீங்கன்னா பாம்போட தலையை வந்து நம்ம நச்சுட்டோம். தலை எப்படிங்காச்சு நினைச்ச மாதிரியே அமேசான் காட்டுக்குள்ள வந்தாச்சு. இயற்கை கொடுத்த வரங்களை நம்ம என்னைக்குமே நம்ம வீணாக்க கூடாது. ஒண்ணு மட்டும் இதுல இருந்து நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆபத்தையும் கொடுத்துருக்கு, சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அதை மட்டும் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வாங்க உள்ள போயிடுவோம். ஏதாட்டு சாப்பாடு ஏதாட்டு கிடைக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உணவு நம்மளுக்கு தேடியே ஆகணும். பார்த்தீங்கன்னா மலை தேனீகளோட சத்தம் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. மெதுவாக போனால் மட்டும்தான் அந்த மலை தேனீகளை வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட முடியும். மரங்கள், பெரிய மரங்கள், அமைதி அமைதி அமைதியா வாங்க. அது ஒரு பெரிய மலை தேனி ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. துடிக்குது. மலை தேனிகள் தலையை வெட்ட வேண்டும், தலையை வெட்டி வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லா சத்துக்களுமே இருக்கு. விட்டமின் டி கூட இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேக்கு, காது உங்களுக்கே தெரியும் கேட்கும். வாங்க நம்ம இப்போ நீர்வீழ்ச்சியை நோக்கி பயணம் போய்க்கிடுவோம். நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த காடு பாத்தீங்கன்னா தவளைகளும் பாம்புகளும் நிறைஞ்ச காடு. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தவளையும் கிடைக்கலாம், பாம்பும் கிடைக்கலாம். யாருனே நம்மளுக்கு தண்ணி பாம்பை எடுத்து நம்ம சாப்பிட்டுருப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம தவக்கலையை தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த பச்சை தவளைன்னு சொல்றத நம்ம பாத்தீங்கன்னா பச்சையாவே சாப்பிடலாம். வாங்க தொடர்ந்து போயிருவோம். அங்க எங்கேயும் காட்டுல எல்லா இடத்துலயும் பார்த்தோம், பச்சை தவளைகளை தேடிட்டே இருந்தோம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சை தவளைகள் இருக்கு. வெற்றிகரமா பாத்தீங்கன்னா தவளையை பிடிச்சாச்சு. நம்ம பாத்தீங்கன்னா 300 மைல் நடந்து வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. இங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஒரு 1000-500 வருஷத்துக்கு முன்ன கொட்டி இருந்து வாழ்ந்துருக்காங்க. அந்த கட்டிலின் நிலைமைகளை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து கட்டிலு. தண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக திருந்துட்டு செத்தி காண்டுதான் இருக்கு. அதை அப்படியே குடிச்சிட்டு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்காக நீர்வீழ்ச்சியை நோக்கி நம்ம பயணம் செல்லணும். வாங்க தொடர்ந்து செல்வோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்காக நீர்வீழ்ச்சி அருவிகள் சத்தம் ரொம்ப கேட்டு. வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தண்ணீர் நம்ம பாத்தீங்கன்னா நண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம சாப்பிட்டு பச்சையாவே. இதுல பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், இது பாத்தீங்கன்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு எங்களால படிக்க முடியல. ஏதோ வடமொழியில எழுதின மாதிரி இருக்கு. வினோதமான ஒரு பழைய காலத்து கோயிலை ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்போம். வாங்க அந்த சிலை ஒண்ணு கூட்டு போறேன். இங்க போலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அதுல கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இத மாதிரி இதெல்லாம் நான் என் வாழ்நாளே இப்ப முதல்ல பார்க்கேன். எடுத்து ஏதாவது பூச்சிருக்கான்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி ஒன்று இருக்கு. சரி துடிக்கி இந்த பள்ளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஒரு இதை சமைக்கணும்னு தேவையே இல்லை. இது வாங்க அப்படியே சாப்பிட்ருவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இப்போ வந்து உணவு அளிச்சிருக்கு. பள்ளிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுவோம். சாரி பள்ளி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு. உடம்போட எனர்ஜி அதுவே எடுக்கு. என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பயணத்தை கிழக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். காட்டு மயில் தென்பட்டுச்சு.
அங்க பாத்தீங்கன்னா மயில் கூட்டங்கள் அங்க நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட இரவு பொழுது வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலமரங்கள் வேரூட்டி கீழே இருக்கு, பள்ளத்தாக்கு, கொஞ்சம் பார்த்து வரணும். இன்னைக்கு பொழுது இந்த இடத்துலதான் கரெக்டா நம்ம பாத்தீங்கன்னா காட்டுல கிட்டத்தட்ட 10 நாள் பயணம் செஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன், என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இருந்தேன். இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்கள் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சூரியன் மறைய போகுது. இன்னைக்கு பொழுதே இதில் கழிஞ்சுக்கிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ரோடெல்லாம் உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டிலேருந்து, நம்ம அமேசான் காட்டிலேருந்து விடுதலை நம்மளுக்கு கிடச்சிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டு போகிறது ஹெலிகாப்டர் வந்துட்டு. டாட்டா பாய் பாய். நான் உங்கள் வேர் ஹில்ஸ்.